Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சபால்டர்னிட்டி. இது பாத்தீங்கன்னா செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர் 10 ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் அப்படிங்கிற பேப்பர்ல யூனிட் 1ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க டாபிக். ஸோ இதோட சேர்த்து நிறைய கீ கான்செப்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சபால்டர்னிட்டி. So let us first know what is the meaning of subalternity. But before that, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. With a small introduction. Okay, subaltern meaning first பார்க்கலாம். A subaltern is someone with a low ranking in a social, political or other hierarchy. ஸோ சபால்டன்னா யாருன்னா ஒரு சொசைட்டில கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள சபால்டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஒரு சோஷியல் ஒரு சொசைட்டிலயோ ஒரு பொலிட்டிக்கலாவோ கீழே இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஹையரார்கியில கீழ்நிலையில இருக்கிறவங்கள சபால்டன் அப்படின்னு சொல்றோம். ஹையரார்கினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சிஸ்டம் தான். ஹையரார்கிங்கிறது ஒரு சிஸ்டம். அது இட் ரேங்க்ஸ் பீப்புள் அக்கார்டிங் டு இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஹையரார்கி இருக்கும். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்மளுக்கு யாரு சுப்ரீம் ஹெட்? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவர்னர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர், அப்புறம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹையரார்கி இருக்கும் இல்லையா. இது இப்ப மிலிட்ரியில பாருங்க, மிலிட்ரி எல்லாம் போயிட்டீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல், மேஜர் ஜெனரல், பிரிகேடர், அடுத்தடுத்த ரேங்க் அப்படியே போகும். கர்னல், லெப்டினன்ட் கர்னல், மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரேங்க் போகும். கீழே ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் இருப்பாரு. அதுக்கு கீழே லெப்டினன்ட் ஜெனரல் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு பவர்ஃபுல், அப்படி ஒரு ஹையரார்கி. இதுதான் ஹையரார்கின்னு சொல்றது. அவங்கவுங்க ரேங்க் பொறுத்து அந்த இது கொடுக்கறதா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா ஹையரார்கி. அப்போ ஒரு சொசைட்டில ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒரு ஹையரார்கி இருக்கும். ஓகே, காஸ்ட்ல மட்டும் கிடையாது. இப்போ காலேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு ஹையரார்கி சிஸ்டம் இருக்கும். ஸ்கூல்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹையரார்கி சிஸ்டம். யாரு டாப் மோஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க அப்பர் இந்த ஹையரார்கி. யாரு கீழேயா இருக்காங்களோ அவங்க ஒரு சபால்டன் ரேங்க் இந்த ஹையரார்கி. அப்படிதான் வரும். ஓகே, ஸோ சபால்டன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஹையரார்கிலையும் கீழ் நிலையில இருக்கிறவங்கள we call them as subaltern. It can also mean someone who has been marginalized or oppressed. அப்புறம் ஒரு சில பேர் மார்ஜினலைஸ்டா ஒரு சொசைட்டில இருக்கிறாங்க, அப்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களையும் சபால்டன்னு கூப்பிடுறோம். மார்ஜினலைஸ்ட்னா அந்த ஓரமா இருக்கிறவங்க, ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் மாதிரி, அமுக்கப்பட்டவர்கள் மாதிரி, மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள அப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்தா அவங்கள சபால்டன் அப்படின்னு சொல்றோம். இன் போஸ்ட் கலோனியல் டேர்ம்ஸ், சரி, போஸ்ட் கலோனியல் டேர்ம்ஸ்ல சபால்டர்னிட்டி எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்க்கலாம். இன் போஸ்ட் கலோனியல் தியரி, த டேர்ம் சபால்டன் டிஸ்கிரைப்ஸ் த லோவர் சோஷியல் கிளாஸஸ் அண்ட் அதர் சோஷியல் குரூப்ஸ் who are displaced to the margins of a society. அப்போ போஸ்ட் கலோனியல் தியரி நம்ம இப்போ நிறைய போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், போஸ்ட் கலோனியல் தியரி நிறைய படிப்போம். அதுல பாத்தீங்க உங்களுக்கு போஸ்ட் கலோனியாலிட்டி பத்தி ஒரு பேப்பரும் இருக்கு. அதுலயுமே சபால்டர்னிட்டி ஒரு முக்கியமான டேர்ம் தான். மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சர்லயும் சபால்டர்னிட்டி வரும். போஸ்ட் கலோனியல், ஆக்சுவலி மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சர்ங்கிறது போஸ்ட் கலோனியல்ல ஒரு அம்சம் தான். ஓகேங்களா. இன் போஸ்ட் கலோனியல் தியரி, the term subaltern describes the lower classes and other social groups. Sorry for the interruption. In post-colonial theory, the term subaltern describes the lower classes and the other social groups who are displaced to the margins of a society. So, ஒரு தியரி, போஸ்ட் கலோனியல் தியரி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சபால்டன்ற டேர்மை யார் குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சொசைட்டில மார்ஜின்ல இருக்கிறவங்கள, அதாவது ஒரு கடைசி நிலையில ஒரு ரொம்ப தள்ளி இருக்கிறவங்கள தான் குறிக்கிற டேர்மா தான் நம்ம ஒரு சொசைட்டில சபால்டன்ற டேர்மா பார்க்கிறோம். In an imperial colony, a subaltern is a native or indigenous man or woman. ஒரு ஆரம்பத்துல இந்த டேர்ம் எப்போ வந்துச்சுன்னா காலனி பீரியட். அதை வச்சுதான் போஸ்ட் கலோனியல் தியரியில தான் வருது இல்லையா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கலோனியல் தியரியில இது யார் அப்ப மெயினா குறிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு நேட்டிவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இங்கிலீஷ் பீப்புள் அவங்க இங்க நம்மள காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து நம்மள காலனைஸ் பண்ணியிருந்தது. அவங்கள என்ன சொல்லுவோம்? காலனைசர்னு சொல்லுவோம்.
நம்மள என்ன சொல்லுவோம், காலனைஸ்டுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த காலனைஸ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, நேட்டிவ் பீப்புள், அவங்களையும் இண்டிஜினஸ் கொஞ்சம் இந்த ட்ரைபல் மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சபால்டன் சொல்லுவாங்க. ஆண்டனியோ கிராம்ஸ்கி, இந்த நேம் வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம் ரிலேட்டட் டு சபால்டர்னிட்டி. ஓகே, ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேம் ஆக்சுவலா இட்டாலியன். ஓகே, இதை ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து ஆண்டனியோ கிராம்ஸ்கி. ஓகே, ஹீ காயின் த டேர்ம் சபால்டன். சபால்டன்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினது ஃபர்ஸ்ட் டைமா இதை காயின் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா Antonio Gramsci. He used the term to identify the cultural hegemony. இல்லைன்னா இதுக்கும் ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. அமெரிக்கன் வந்து ஹெஜிமோனி அப்படின்னு சொல்றாங்க, பிரிட்டிஷ் வந்து ஹெகிமோனி அப்படின்னு சொல்றாங்க. So he used the term to identify the cultural hegemony that excludes and displaces specific people and social groups from the socio-economic institutions of society in order to deny their agency and voices in colonial politics. So இதுக்கு என்ன மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெஜிமோனி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹெஜிமோனி அப்படின்னா டாமினன்ஸ் ஆஃப் ஒன் கிளாஸ் ஓவர் அதர். இப்போ ஒரு சொசைட்டில நம்ம சொல்லுவோம் ஹையரார்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரேங்க் வைஸா வித்தியாசப்பட்டதான் ஹையரார்கின்னு பார்த்தோம். அப்ப ஹெஜிமோனி அப்படின்னு சொன்னா இந்த அப்பர் ரேங்க்ல இருக்காங்களா, ஒரு சொசைட்டில அப்பர் ரேங்க்ல இருக்கிறவங்க, டாமினன்ட் கிளாஸா இருக்கிறவங்க, அவங்க வந்து கீழ்நிலையில இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, அடக்கி வச்சிருப்பாங்க, அப்ரெஸ் பண்ணுவாங்க, சப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுதான் கல்ச்சரல் ஹெஜிமோனி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். He used the term to identify the cultural hegemony that excludes and displaces. So இந்த டாமினன்ஸை காமிக்கிறாங்க. யாரோட டாமினன்ஸை காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டாமினன்ட் குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்க, they exclude and displace specific people and social groups from the socio-economic institutions of society. So அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சொசைட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை, ஸ்பெசிபிக் பீப்புளை என்ன பண்றாங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, ஒரு சோஷியல் குரூப்பையோ ஸ்பெசிபிக் பீப்புளையோ என்ன டிஸ்பிளேஸ் பண்றாங்க, தள்ளி வைக்கிறாங்க. ஃப்ரம் த சோஷியோ எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டில இருக்க முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் அவங்கள தள்ளி வைக்கிறது. இன் ஆர்டர் டு டினை தேர் ஏஜென்சி அண்ட் வாய்ஸஸ் இன் கொலோனியல் பாலிடிக்ஸ். ஸோ அவங்களோட வாய்ஸ் எடுபடாம போறதுக்காக அவங்கள வந்து கீழ்நிலையில வைக்கிறது, இல்லைன்னா தள்ளி வைக்கிறது. ஸோ இதுக்காக தான் ஆண்டனியோ கிராம்ஸ்கி இந்த டேர்மை பயன்படுத்தினார். சபால்டன்ற டேர்மை காயின் பண்ணதும் அவர் தான், பயன்படுத்தினதும் அவர் தான். அடுத்ததா சபால்டர்னிட்டி. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டாபிக். ஓகே, இது ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நீங்க எழுதலாம். ஓகே, எஸ்ஏ எழுதுறப்போ. ஸோ சபால்டர்னிட்டினா என்னன்னா இஸ் அபவுட் பீப்புள் ஹூ ஆர் மார்ஜினலைஸ்ட் அண்ட் பவர்லெஸ் இன் சொசைட்டி. அதே தான். ஓகே, அதை பத்தி படிக்கிறது தான் சபால்டன்ஸை பத்தி படிக்கிறது தான் சபால்டர்னிட்டி. தீஸ் ஆர் குரூப்ஸ் ஹூஸ் வாய்ஸஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆர் ஆஃபன் இக்னோர்ட் ஆர் சைலன்ஸ்ட் பை தோஸ் இன் பவர். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு ஐடியாவா தெரிஞ்சுக்கிட்டதை இப்ப நம்ம படிக்கிறோம். சபால்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து தே ஆர் குரூப்ஸ் whose voices and stories are often ignored or silenced by those in power. So இந்த subaltern people ஓட வாய்ஸ் இருக்குல்ல, வாய்ஸ்னா குரல் வலை வந்து நெரிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா அவங்களோட உரிமைகளோ அவங்களோட பிரச்சனைகளோ எடுபடுறது இல்லை எங்க சொசைட்டில, அதை இக்னோர் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா சைலன்ஸ் பண்ணிடுறாங்க. யாரு சைலன்ஸ் பண்றா, தோஸ் ஹூ ஆர் இன் பவர். ரேங்க்ல அப்பரா இருக்காங்களா, ஹையரார்கில அப்பரா இருக்கிறவங்க, அவங்கள வந்து சைலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன் போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸ் அண்ட் இன் கிரிட்டிக்கல் தியரி, the term subaltern designates and identifies the colonial population who are socially, politically and geographically excluded from the hierarchy of power of an imperial colony and from the metropolitan homeland of an empire. Okay, இதெல்லாம் கூட நீங்க விட்டுறலாம், இது வரைக்கும் எழுதினா போதும். From the hierarchy of power of a society கூட போட்டுக்கோங்க.
ஸோ இதுல இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இன் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் அண்ட் இன் கிரிட்டிக்கல் தியரி இந்த டேர்ம் என்ன பண்றாங்க, இது என்ன எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் ஐடென்டிஃபைஸ் த கொலோனியல் பாப்புலேஷன்ஸ். போஸ்ட் கொலோனியல் டேர்ம்ஸ்ல சபால்டர்னேட்டிவ்னா பொதுவா யாரை பத்தி பேசுறது, அடக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுல அப்படின்னு சொன்னா போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ்ல இது யாரை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, it speaks about the colonial populations, அதாவது colonized people இருக்காங்களே அவங்க இப்போ நான் சொன்னேன் இல்ல, இங்கிலீஷ் பீப்புள் வந்து நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஹையர் ஸ்டாட்டால இருக்காங்க. அவங்க வந்து எதுல இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் தான் எடுபடும். இந்தியன்ஸோட வாய்ஸ் அப்போ காலனி ஃப்ரீடம்க்கு முன்னாடி இந்தியன்ஸ் வந்து அமுக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம என்னவா இருந்தோம், சபால்டனா இருந்தோம். ஹோல் கண்ட்ரியே இருந்த நேட்டிவ்ஸ் எல்லாமே சபால்டன்ஸா இருக்கிறாங்க. ஸோ we were socially, politically and geographically எல்லா வகையிலையும் ஓகே, சோசியலா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், ஜியோகிராபிக்கலா கூட மோசமான இடம் தான் நமக்கு தருவாங்க. ஓகே, ஒரு இருக்கிற இடம் கூட மோசமான இடம். அந்த மாதிரி they were excluded from the hierarchical power of imperial colony கூட போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, imperial colony அதுவே கரெக்ட். இம்பீரியல் காலனி. ஓகே, ஸோ இம்பீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஏகாதிபத்திய நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகளோட காலனி ஆதிக்கத்துல இருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம பீப்புளை வந்து தள்ளி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்கள பத்தி படிக்கிறது தான் சபால்டர்னிட்டின்னு போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ்லயும் தியரிஸ்லயும் சொல்றாங்க. ஓகே, நவ் சபால்டன் குரூப்ஸ் இன் எ சொசைட்டி. யாரு சபால்டன் இன்னும் தெளிவா பாக்குறோம். சபால்டன் குரூப்ஸ் ஆர் டிபிக்கலி தோஸ் ஹூ ஆர் மார்ஜினலைஸ்ட் பை சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஹையரார்கிஸ். இது ஆல்ரெடி பார்த்தோம். திஸ் இன்க்ளூட்ஸ் colonized peoples, the working class. இப்போ இந்த குரூப்ல யாரெல்லாம் வராங்க, சபால்டன்ஸா யாரெல்லாம் சொல்றாங்கன்னா colonized peoples, natives. ஓகே, working class யாரெல்லாம், அதாவது முதலாளிகள் இல்ல, working class, ஒர்க் பண்றவங்க, மைனாரிட்டிஸ், எத்தனிக் மைனாரிட்டிஸ், ஒரு 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 சொசைட்டிலயும் மைனாரிட்டியா இருக்கிறவங்க, விமனையும் அதிகமா சபால்டனா இன்னைக்கெல்லாம் விமனை பார்ப்பாங்க. அண்ட் அதர் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ், ஏன்னா விமனுக்கு வந்து ப்ராப்பரான அந்த வாய்ஸ் வந்து எடுபடாது இல்லையா, வீட்டிலேயே அவங்களோட வாய்ஸ் எடுபடாதுங்கிறதுனால அவங்களையும் சபால்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்ல கொண்டு வந்துறாங்க. இப்போ சோஷியலி டிஸ்அட்வான்டேஜா இருக்காங்க இல்லையா, சொசைட்டில எந்த அட்வான்டேஜும் கிடைக்காதவங்க, வாய்ஸஸ் எடுபடாதவங்க எல்லாத்தையும் நம்ம சபால்டன் குரூப்ஸ்குள்ள கொண்டு வரோம். Subalterns are excluded from the dominant power structures and lack access to the means of asserting their rights or influencing the political and cultural narratives. Okay, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு, இது வரைக்கும் கூட நீங்க எழுதினா போதும். Okay, subalterns are excluded from the dominant power structures. Subalterns வந்து அந்த பவர் ஸ்ட்ரக்சர்ல எப்பவுமே இருக்க மாட்டாங்க. பவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா யார் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்றாங்களோ, ரூல்ஸ் எல்லாம் செட்டப் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களை அனுப்புறதில்ல, சபால்டன்ஸ் அனுப்புறதில்ல. அண்ட் தே லேக் அக்சஸ் டு த மீன்ஸ் ஆஃப் அசர்ட்டிங் தேர் ரைட்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ண முடியாது, தங்களோட உரிமைகளை பேச முடியாது. நெய்தர் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் நரேட்டிவ். அதே மாதிரி பொலிட்டிக்கலா, கல்ச்சுரலா, எந்த விதத்திலையும் தங்களோட ஒரு விஷயத்த, அவங்க செய்யற ஒரு விஷயத்த செட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்கவே முடியாது. Beyond colonial context, the term has been applied to various forms of social hierarchy. So, colonial context தவிர இந்த term எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா social hierarchyல யூஸ் பண்றோம். நான் சொன்ன மாதிரி இப்ப ஆஃப்டர் காலனைசேஷன் வரைக்கும், காலனியா இருந்த வரைக்கும் இந்தியன்ஸ் ஃபுல்லாவே சபால்டன்ஸ் சொல்றோம். அப்புறம் காலனைசேஷன் முடிஞ்சோன்னு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஹையரார்கி இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரி அப்படின்னு போனா அங்க ஒரு சோஷியல் ஹையரார்கி இருக்கும், ஒரு ஹையரார்கி இருக்கும். ஒரு காலேஜ்னா ஒரு ஹையரார்கி, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஹையரார்கி. அப்போ அதே மாதிரி கிளாஸ் அப்படிங்கிறப்போ கேஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்துடும். இதுலயும் ஹையரார்கி இருக்கு. அதே மாதிரி ஜெண்டர் டைனமிக்ஸ், முக்கியமா ஜெண்டர் டைனமிக்ஸ், ஏன்னா சபால்டன் கேன் த சபால்டன் ஸ்பீக்னு சொல்லிட்டு காயத்ரி ஸ்பிவாக் வந்து ஒரு புக் எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே ஃபேமஸ். அது உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு சிலபியாவும் இருக்கு.
ஓகே, ஸோ ஜெண்டர் டைனமிக்ஸ், ஜெண்டர் இஷ்யூஸ்னா என்ன? பொதுவா பெண்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசுறது தான் ஜெண்டர் இஷ்யூஸ். வேர் சர்டன் குரூப்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு. இப்போ ஒரு சில குரூப்ஸ் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்காங்களா, அவங்கள பத்தி பேசுறது தான் சபால்டர்னிட்டி. அப்ப அபார்ட் ஃப்ரம் காலனைசேஷன், அதாவது போஸ்ட் கலோனியல் தியரி இது காலனைசேஷன்ல இல்லாத விஷயம்னு பார்த்துட்டா சொசைட்டில இருக்க கிளாஸ், அடுத்ததா இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே சபால்டர்னேட்டிவ்ல வந்துடும். ஓகே, கிளாஸ், சோஷியல் ஹைரார்கி, ஜெண்டர் டைனமிக்ஸ் எல்லாமே சபால்டர்னேட்டிவ்ல வந்துடும். ஓகே, சரி, இந்த சபால்டர்னேட்டிவ் பத்தி அதிகமா பேசியிருக்கிறவங்க யாருன்னா ராணஜித் குஹா. ஓகே, கீ தியரிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். Ranajit Guha and the Subaltern Studies group focused on how the history of colonized people was written by the colonizers, neglecting the views of the colonized. இப்போ Ranajit Guha என்ன பண்றாருன்னா ஒரு சபால்டன் ஸ்டடிஸ் பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரும் அந்த குரூப்போட சேர்ந்து அவர் எழுதினது, சபால்டன் ஸ்டடிஸ் குரூப்போட சேர்ந்து அவர் என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் த காலனைஸ்டு பீப்புள். அப்போ நம்மளை பத்தி நாம பேசுறதை விட அவங்க சொன்ன விஷயம் தான் உலகத்துல பரவி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னா நாம என்னங்கிற விஷயத்த இந்தியன்ஸ் பேசுறது இல்ல, யூரோப்பியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதாவது இங்கிலீஷ் பீப்புள் சொல்லியிருப்பாங்க இந்தியன்ஸ் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க இல்லையா. அந்த விஷயங்கள் தான் உலகம் முழுக்க பரவி இருக்கும். அதை பத்தி பேசியிருக்காரு ரணாஜித் குஹா. அடுத்தது காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக். இவங்களும் ஒரு முக்கியமான சபால்டன் ரைட்டர். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஷியல் எஸ்ஸே அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் தி சபால்டன் ஸ்பீக். இதுல விமனோட ப்ராப்ளம்ஸ் நிறையவே பேசியிருப்பாங்க. ஷி எக்ஸ்போஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் சபால்டன் வாய்ஸஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் மெனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சபால்டர்னிட்டி. ஸோ சபால்டன் வாய்ஸஸ் வந்து அதுக்கான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி சபால்டர்னிட்டி ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் வந்து கேன் த சபால்டன் ஸ்பீக் அப்படிங்கிற ஒர்க்ல பேசியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கீ தியரிஸ்டா பாக்குறோம். அது மட்டும் இல்ல ஆண்டனியோ கிராம்ஸ்கியும் ஆரம்பத்துல பார்த்துட்டோம். அவர் தான் த மேன் who coined the term. அது மட்டும் இல்ல, he also has spoken many things about subalternity. So conclusion, understanding subalternity helps us recognize who is excluded from power and how we can work to include their voices in meaningful ways. அப்ப சபால்டர்னிட்டி பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களையும் எப்படி சபால்டன்ஸை எப்படி ஒரு சொசைட்டிக்குள்ள இன்க்ளூட் பண்ணி அவங்களோட வாய்ஸஸையும் எப்படி ரெகக்னைஸ் பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் சபால்டர்னிட்டி பத்தி படிக்கிறது அதுதான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சபால்டர்னிட்டி ஹெல்ப்ஸ் அஸ் ரெகக்னைஸ் who is excluded from power. இப்போ பவர்ல யாரும் இல்ல, யாரோட வாய்ஸஸ் மறுக்கப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களையும் இன்க்ளூசிவா அவங்களையும் சேர்க்கிற ஒரு சொசைட்டியை பத்தி பேசுறதுக்கு சபால்டர்னிட்டி ஹெல்ப் பண்ணுது. டு கன்க்ளூட், சபால்டர்னிட்டி இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ரஸிங் த அன்ஃபேர்னஸ் அண்ட் சைலன்சிங் of certain groups in society. So subalternity அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு certain groups இருக்காங்களே, அவங்க அமைதியா இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் எடுப்படாம இருக்கு, அவங்கள பத்திய புரிதல் தான் subalternity. So I hope you understood this topic, subalternity. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you.